இன்னைக்கு நம்ம யூனிட் 14 give reasonல third question. The movement of substance in the phloem can be in any direction. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃப்ளோயம்ல சப்ஸ்டன்ஸ் ஏன் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும் ஃப்ளோயம் எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். நம்ம எல்லா கொஷின்லையும் பார்த்துருக்கோம். ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு. இந்த ஃபுட் வந்து எங்கே ப்ரிப்பேர் ஆகும்? லீஃப்ல வந்து ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இப்போ இந்த பிளான்ட்ல எந்த பார்ட்க்கு ஃபுட் வேணும்னாலும், இப்போ வந்து சப்போஸ் இப்போ மேலே இருக்கிற பார்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் தேவைப்படுது அப்படின்னா இதை மேலே போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இப்போ கீழே இருக்க ரூட்ஸ்க்கு தேவைப்படுதுன்னா இது கீழே போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்புறம் ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ்க்கு தேவைன்னா அங்கே போகும். ஸோ அது இந்த டைரக்ஷன்ல தான் போகணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். எங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் போகும். ஸோ இதனால தான் இதை வந்து பை டைரக்ஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஃபுட்டை வந்து அது எங்க தேவைப்படுதோ அங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுதா. ஸோ அதனால தான் the movement of a substance in the phloem can be in any direction அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பை டைரக்ஷனல் மூவ்மெண்ட். இப்போ ஒரு குயிக் ரீகால். என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃப்ளோயம்ல ஏன் சப்ஸ்டன்ஸ் எந்த டைரக்ஷன்ல வேணா போகுது அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இந்த இடத்துக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது எல்லா டைரக்ஷன்லயும் ஆகும். அதனால இது வந்து பை டைரக்ஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.